வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தனில் வந்து தொடர்ந்து எப்படி பைத்தனை யூஸ் பண்ணுறது, பைத்தனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பைத்தனில் எப்படி நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை டிஸ்பிளே பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் பைத்தனில் இருக்க வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸை பற்றியெல்லாம் போன வீடியோவில் பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதனை தொடர்ச்சியாக இன்றைக்கி நாங்கள் பைத்தனில் பார்க்க போகிற விஷயம் வந்து அதாவது வந்து யூசர்கிட்ட இருந்து எப்படி வந்து டேட்டா வந்து வாங்குறது, அது எப்படி நாங்கள் யூசர்கிட்ட இருந்து இன்புட்ஸை வாங்குறது, இன்புட்ஸை வாங்கினா தானே நாங்கள் அவுட்புட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண முடியும், பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி நாங்கள் யூசர்கிட்ட இருந்து இன்புட்ஸை வாங்குறது என்னென்ன முறையில், அதுக்கு எப்படி நாங்கள் வந்து சின்டெக்ஸ் யூஸ் பண்ணணும் பைத்தனில் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ முதல் யூஸ் பண்ண மாதிரியே விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இதை புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், பைத்தன் ஃபைல் ஒன்று. இன்புட் ரிலேட்டட் படினால நாங்கள் எந்த நேம்லேயும் பைத்தன் ஃபைலையும் நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். சேவ் பண்ணும்போது நாங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். பைத்தன் ஃபைல்ன்றது அடையாளம் காண்றதுக்காண்டி நான் முதல் சொன்ன மாதிரி py யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நாங்கள் இந்த லொக்கேஷன்லையோ அந்த லொக்கேஷனை நாங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். பைத்தன் ஃபைலை சேவ் பண்ணினோன்னா அந்த பைத்தன் ஃபைலுக்குரிய ஐக்கன் வந்து இங்கே காட்டும். சரியாக .py அண்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை பார்க்கலாம். இது பைத்தன் ஃபைலாக ரன் ஆகும், இல்லாட்டிக்கு அது பைத்தன் ஃபைல்னு ரெக்கக்னைஸ் பண்ணப்படாது. இப்போ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயத்த நான் முதல்ல கமெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம்ட்டு பார்க்க போகிறது வந்து பைத்தனில் வந்து இன்புட்ஸ், எப்படி இன்புட்ஸ் அவுட்புட்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது யூசர்கிட்ட இருந்து எப்படி நாங்கள் இன்புட்ஸை வாங்குறதுன்னு பார்ப்போம். முதலாவது வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட்ஸை எப்படி வாங்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூசர்கிட்ட இருந்து இன்புட்ஸ் நாங்கள் வாங்குறதுக்கு என்னத்தை யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம், நாங்கள் ஒரு வேரியபிள் நேம், ஒரு நேம் இருக்குது. இப்போ என்னுடைய நேம் ஏற்கனவே வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுல சொல்லியிருக்கிற நேம், இங்கே நாங்கள் வந்து டேட்டா டைப் கொடுக்க மாட்டோம், நேம் வந்து கொடுத்துட்டு நாங்கள் அதுக்குரிய விஷயத்தை வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம், நார்மலாக ஸ்ட்ரிங்கில் டிக்ளேர் பண்ண போகிறோம்னா இதில் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். இந்த டபுள் கோட்ஸுக்குள்ளே நாங்கள் வந்து நேமை கொடுக்கலாம். கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னால், அவுட்புட் பண்ணணும்னா நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்வோம், இந்த நேமை வந்து நாங்கள் வந்து அந்த வேரியபிளுக்கு இங்கே கொடுத்த வேரியபிள் நேமை கால் பண்ணிவிடுவோம். இப்போ உங்களுக்கு கொடுத்த நேம் வந்து என்ன நடக்கும், முதல் சொன்ன மாதிரி இந்த நேம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், கலாண்டது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆக. இந்த கோடிங்கை நான் சேவ் பண்ணி போட்டு ரன் பண்ணி பார்த்தோம். எஸ், கலாண்டது வந்து உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதே நேமை நான் மாற்றுறேன், சேவ் பண்ணி ரன் பண்ணினேன்னா உங்களுக்கு நேமை மாற்ற அந்த வேரியபிளை நாங்கள் எந்த டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அந்த டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து ஸ்டாட்டிக்காக மாறாமல் நேம்ன்ற ஒரு இடத்துல விஜயோ கலாவோ நாங்கள் கொடுக்குற நேம் வந்து இருக்க போகுது. இப்போ நாங்கள் இந்த நேமை வந்து யூசர்கிட்டயே, இப்போ நாங்கள் இப்போ ஏடிஎம் மிஷினுக்கு போனோம்னா உங்கள்கிட்ட இந்த மிஷின் கேட்குது, என்ன பின் நம்பரை கோடை என்டர் பண்ணுங்க, அடுத்தது என்ன கார்டை போடுங்க, அடுத்தது எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ண போறீங்க. ஸோ யூசர்கிட்ட இருந்து தான் இன்புட்ஸ் எடுக்கும். உங்களோட நேம் என்னன்னு சொல்லி என்ன சிஸ்டம் தான் கேட்கும். அப்படி கேட்கறதுக்கு அப்படி யூசர் இன்புட்ஸை நாங்கள் வந்து பைத்தனில் செய்ய போகிறோம்ன்ற விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் வந்து இதை நான் வந்து ரேஸ் பண்ணிடுறேன். அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா இன்புட்ஸ், யூசர்கிட்ட இருந்து நாங்கள் இன்புட்டை வாங்கணும். இப்போ இந்த யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கும் நாங்கள் வேரியபிள் ஒன்று ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ நேமண்டா நான் நேமண்ட் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறபடி இன்புட் ஒரு மெத்தட் இருக்குது பைத்தன். இப்போ இந்த இன்புட் அந்த மெத்தடுக்குள்ள நாங்கள் வந்து அந்த யூசர்கிட்ட என்ன கொஷனை கேட்க போகிறோமோ அந்த கொஷனை வந்து நாங்கள் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்காக நாங்கள் இதில் என்டர் பண்ணலாம். என்டர்யோ நேம் வந்து நான் கொடுக்குறேன்னா யூசருக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னா என்டர் யுவர் நேம் அண்ட் இந்த ஒரு லேபிள் பற்றியா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு பேசிக்கானி வந்து டெர்மினலை வந்து அடிச்சுட்டு டெர்மினலை வந்து நான் delete பண்ணி காட்டுறேன். சரி, இப்போதான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் enter your name. enter your name வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ enter your full name நான் மாற்றுறேன். full name மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன். இங்கே என்ன நடக்கும்? enter your full name. இதில் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிட்டு என்டர் பண்ணலாம். ஸோ யூசர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, அப்போ யூசருக்கு வந்து இது டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அப்போ யூசர் எந்த நேமும் அதில் டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் வந்து ஒரு நேரத்தில் இப்போ நேம் அண்ட் வேரியபிளுக்குள்ள ஒரு நேம், இப்போ அபியான நேமை ஸ்டோர் பண்ணோம்னா திருப்ப நாங்கள் அதுக்குள்ள திருப்ப வர நேம் எடுக்கிறோம். இது யூசரையே நீங்கள் டைனமிக்காக கேட்குறீங்க, உங்களோட நேமை டைப் பண்ண எந்த கஸ்டமருக்கு வந்து தங்களோட நேம்ஸை வந்து என்ன செய்யலாம் இன்புட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டிக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு நேம்ஸை ஒவ்வொரு வேரியபிளை நாங்கள் கிரியேட் பண்ண வேண்டி வரும். அந்த தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி தான் என்ன செய்திருக்காங்கன்னா இந்த இன்புட்டை நம்ம இதை வந்து பைத்தன் யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்குறது. இப்போ நாங்கள் இன்புட்டை வாங்கிட்டோம், நேமை வாங்கிட்டோம், மனதை நாங்கள் பிரிண்ட் பண்ணணுமே, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். இப்போ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் தான் அவுட்புட் பண்ணுறோம், அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இந்த பிரிண்ட் பண்ணுற மெத்தட். இந்த பிரிண்ட் பண்ணுற மெத்தடில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இங்கே இதுக்கு இருக்கிற வேரியபிள் நேம் என்ன நேம். இப்போ இதுக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் பிரிண்ட் நேம்ன்றதை கொடுத்தோம்னு சொன்னோம், உங்களுக்கு என்ன நடக்கணும், அந்த நேமும் உங்களுக்கு பிரிண்ட் ஆக வேணும், கொடுக்குற நேம் பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் இங்கே வந்து இவர் வந்து என்ன நேமை கொடுக்குறேன், அபி என்ன நேமை நான் கொடுக்குறேன்டா, பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அபியை கொடுத்தோன்னா அந்த கொடுக்குற நேம் அபி தான் பிரிண்ட் ஆகுது. இப்போ திருப்ப நான் ரன் பண்ண போகிறேன்டா, திருப்ப நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அஸ்வினி என்ன நேமை கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அஸ்வினியன். இப்போ டைனமிக்காக நாங்கள் என்ன நேமை கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகிக்கொண்டு இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு 2 லைன்லேயே பைத்தனில் முடிஞ்சிடும் அந்த நீங்கள் கொடுக்குற வேரியபிளுக்கு உரிய நேம். அடுத்தது வந்து யூசருக்கு என்ன என்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் வரும், மெசேஜ் வந்து கொடுக்கணும். அதை நாங்கள் இந்த இன்புட் மெத்தடுக்குள்ளே நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங் கண்டபடினால டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்குறோம். அண்ட் வந்து அவுட்புட் அது வந்து இப்போ சிஸ்டம் இந்த அவுட்புட் டிஸ்பிளே பண்ண தானே வேணும். உங்களோட நேம் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் ஒரு பேஜுக்கு லாக்இன் பண்ணீங்கன்னா உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் கொடுத்த யூசர் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான இந்த பிரிண்ட் கொடுத்த வேரியபிள் நேம் நீங்கள் இதில் வந்து கால் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இப்போ 2 லைனில் நீங்கள் என்ன செய்யலாம், யூசருக்கு இன்புட்டை கொடுத்து டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குக்கு நாங்கள் பார்த்தோம், இப்படி நாங்கள் ஒவ்வொரு டேட்டா டைப் இருக்குது, ஸ்ட்ரிங் முதல் சொன்னமா இன்டிஜர் ஷார்ட் அந்த வெவ்வேறு டேட்டா டைப் இருக்குது. எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன செய்யலாம் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வந்து நேம் கொடுக்குறதுக்கு பதிலாக இப்போ நான் ஒரு அமௌண்ட் ஒன்றை கொடுக்குறேன், அமௌண்ட்ன்றதை கொடுக்குறேன். இப்போ அமௌண்ட்ன்றது கொடுக்கும்போது கொடுத்துட்டு சேவ் பண்ணும்போது என்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறேன், என்கிட்ட அமௌண்ட் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிற விஷயம் வந்து எனக்கு அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டிஸ்பிளே பண்ண அமௌண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறீங்க. இதில் வந்து நான் முதல் அமௌண்ட் 4500 கொடுக்குறேன், 4500 உங்களுக்கு விசிபிளாக. இப்போ இதில் நாங்கள் கொடுத்து பார்ப்போம், ஸ்ட்ரிங்கை கொடுத்து பார்ப்போம் எடுக்குதான்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொடுப்பேன், என்கிட்ட அமௌண்ட்டில் நான் வந்து 5 வந்து டெக்ஸ்ட்டில் இல்லாட்டி நேமையே கொடுக்குறேன், ஒரு பேரை கொடுத்தா நேமையும் எடுக்குது. அப்போ இங்கே இன்புட் பண்ணுறதுல வந்து உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தை எடுக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நேமையும் இதை எடுக்குது. ஸோ இன்புட்ன்றது தனியாக ஸ்ட்ரிங்குக்கு மட்டும்தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணுவோம். அப்படி நாங்கள் இது வந்து நம்பர் அது நியூமரிக் வேல்யூ ஒரு கேஷ் ரிலேட்டடானது தானே அமௌண்ட். அப்போ எங்களுக்கு வர டேட்டா டைப் வந்து ஃப்ளாட். அப்போ இது ஃப்ளாட்ன்றதை நாங்கள் என்ன சொல்லணும் சொல்ல வேணும்.
இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா நாங்கள் கொடுக்க இதில் ஃப்ளாட்ன்றதை யூஸ் பண்ணிட்டு நாங்கள் ப்ராக்கெட் போட்டு பிறகும் நாங்கள் என்ன செய்யணும் இந்த ப்ராக்கெட்டை வந்து இங்கே முடிச்சு விடணும். இந்த டேட்டா டைப் நாங்கள் சொல்லணும் ஃப்ளாட்ன்றாத நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட் எடுக்காது, ஒன்லி வந்து வேல்யூஸை மட்டும் எடுக்கும். இப்போ நாங்கள் இதை சேவ் பண்ணிட்டு இப்போ சேம் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து என்னதை கொடுத்து பார்ப்போம்னா அதே பேரை நாங்கள் கொடுத்து பார்ப்போம். இப்போ ரன் பண்ணுவோம். print amount. எஸ், அப்போ இதை நாங்கள் நேரடியாகவும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ரன் couldn't convert string to float. இப்போ நாங்கள் அவுட்புட் பண்ணும்போதும் என்ன செய்யணும்னா நாங்கள் இங்கே வந்து அவுட்புட் பண்ணும்போது நாங்கள் வந்து அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் அவுட்புட் பண்ணணும். ஃப்ளாட்டாக தானே நாங்கள் யூஸர்லேருந்து வாங்குகிறோம், அந்த ஃப்ளாட்டில் நாங்கள் திரும்ப ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து 2 முறை அவுட்புட்டாக வரும். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண வேண்டியது வந்து எஃப்ன்ற விஷயத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எஃப்ன்ற விஷயம் யூஸ் பண்ணுவோம். எஃப்ன்னு கொடுத்துட்டு நான் வந்து இதில் வந்து எஃப் அமௌண்ட் கொடுக்குறேன். எஃப் த அமௌண்ட் என்று கொடுத்துட்டு நாங்கள் இங்கே கொடுத்த வேரியபிளை வந்து நாங்கள் இதுக்குள்ள என்ன செய்யணும்னா இந்த கேர்லி ப்ராக்கெட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். கேர்லி ப்ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ண வேணாம். கேர்லி ப்ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு நாங்கள் இந்த கேர்லி ப்ராக்கெட் முடிகிற இடத்துல தான் நாங்கள் இந்த இன்வெர்ட் கம்மாவை போடுவோம். ஸோ வந்து இங்கே என்ன செய்கிறோம்னு சொன்னால் இங்கே ஃப்ளாட் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்புட் பண்ணினது வந்து டேட்டா டைப் வந்து ஃப்ளாட் வேல்யூ, அதை நாங்கள் வந்து அவுட்புட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். அப்போ வேறு டேட்டா டைப் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி எஃப் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காண்டி இங்கே பார்க்கும்போது இங்கே நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறோம். இது அமௌண்ட் வந்து யூஸருக்கு ஈஸியாக விளங்கணும் பண்ணுறதுக்காண்டி ஒரு டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸுக்காக கொடுக்குறோம். இங்கே நாங்கள் வேரியபிள் கொடுக்குறபடினால வேரியபிள் கொடுக்குறபடினால இங்கே வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் கேர்லி ப்ராக்கெட் போடுவோம். அதுக்கு பிறகு இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து இது பாரத்தை நாங்கள் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து intern value error couldn't convert string to float. நாங்கள் வந்து ஃப்ளாட்டை வந்து ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இஷ்யூ வரும். ஸோ நாங்கள் வந்து இப்போ டபுள் அண்ட் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி இன்டென்ட் யூஸ் பண்ணலாம். இன்டென்ட் யூஸ் பண்ணிட்டு நாங்கள் ரன் பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இப்போ அமௌண்ட்டை நான் வந்து நீனே கொடுக்குறேன். இப்போ என்டர் பண்ணினேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், நேமாக எடுக்காது. இப்போ அமௌண்ட்டை தான் நாங்கள் என்ன செய்யணும், கொடுத்தா தான் நம்மளுக்கு எடுக்கும். ஸோ இப்போ நான் 4500 சம்திங் கொடுத்துட்டு என்டர் பண்ணினேன்னா த அமௌண்ட் எனக்கு வரும். ஸோ அப்போ இப்படி வந்து நாங்கள் வேறு டேட்டா டைப்புன்னா அதுக்கு முன்னால் அதில் நாங்கள் வந்து டேட்டா டைப்பாக போட வேணும். அண்ட் கன்வர்ஷனுக்கு நாங்கள் இப்படி யூஸ் பண்ணுவோம். இங்கே நாங்கள் கொடுத்த வேரியபிள் நேமை தான் இங்கே நாங்கள் கால் பண்ணோம். ஆனால் இங்கே நாங்கள் வந்து எனக்கு கன்கார்டினேட் பண்ணும் போது இங்கே நாங்கள் கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ள நாங்கள் போடுவோம். இப்படித்தான் நாங்கள் வந்து என்ன செய்வோம், கன்வர்ஷன் செய்வோம். ஸோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு யூசர்கிட்ட இருந்து எப்படி இன்புட்டை வாங்கி எப்படி நாங்கள் வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோ தொடர்ந்து நாங்கள் பார்த்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணலாம். Thank you. Bye. Knowledge Find IT YouTube channel.